காயத்ரியை ஃபீல் பண்ண வச்ச மலையாள டைரக்டர். தமிழ் தெலுங்குல நடிச்சுக்கிட்டு இருந்த சில நடிகைகளோட மார்க்கெட் சரியும் போது மலையாள சினிமாவை தான் எட்டி பார்ப்பாங்க. அங்கே குறைவான சம்பளம்னாலும் ஏதோ சினிமாவில் இருக்கிறோன்ற மனநிலையோட நடிச்சிட்டு வருவாங்க. அப்படிதான் இப்போ மீனா, நதியா, ஆண்ட்ரியா உள்ளிட்ட சில நடிகைகள் மலையாள சினிமாவை தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இதை பார்த்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் ரம்மி படங்களில் நடிச்சிருக்கோம் காயத்ரியும் மலையாளத்தில் நடிக்க முயற்சி எடுத்தாங்க. ஆனால் தமிழில் பிரபலமாக இல்லாததுனால அவங்களுக்கு எந்த மலையாள டைரக்டர்களும் சான்ஸ் கொடுக்க முன் வரலையாம். அதனால பல முறை முயற்சி எடுத்தும் தோல்வி முகத்தோட திரும்பிக்கிட்டு இருந்தாங்க காயத்ரி. இந்த நிலையில தான் தமிழ்ல நடிச்ச நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை மலையாளத்துல மெடுலா ஓப்லாம் கட்டான்ற பெயர்ல ரீமேக் ஆகுறதுன்னதும் இந்த முறை தான் ரிஜெக்ட் ஆக மாட்டோம்னு அந்த படத்தை இயக்கும் வேலைகள்ல இறங்கிய சுரேஷ் நாயரை சந்திச்சு சான்ஸ் கேட்டாராம் காயத்ரி. ஆனா அவரோ மலையாள சினிமாவுக்கு உங்க முகம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, அதனால இங்குள்ள சைஜூன்ற பரிச்சயமான நடிகையை வச்சுதான் நீங்க நடிச்ச அந்த காட்சியை படமாக்க போறேன்னு சொல்லிட்டாராம். அதனால இந்த முறையும் ஏமாத்தத்தோட திரும்பிட்டாங்களாம் காயத்ரி. ஆனா அவங்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னது கூட காயத்ரியை பெருசா பாதிக்கலையாம். மலையாளத்துக்கு உங்க முகம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னதுதான் அவங்க மனசை ரொம்பவே பாதிச்சுடுதான்.